காவேரி, விஜய் ஒண்ணா கைகோர்த்து நிக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவால தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆகி காவேரிய வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அவங்கள கேள்வி கேட்குறாரு. அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வார்ன் பண்ணி விடுறாரு. நல்லா திட்டி விடுறாரு. இதனால வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா வந்து எப்படி வந்து விஜய் வெளியே வந்தாருன்னு கேட்டோன்னே, எல்லாரும் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கேத்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகி எல்லாம் அந்த காவேரியால தான், காவேரி நான் சும்மாவே விட மாட்டேன். அவள நானு இதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, விஜயும் காவேரியும் வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு காவேரிக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வம்பு பண்ணி அவங்களுக்கு ஊட்டியும் விடுறாரு. காவேரி நீ ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, பாப்பாவை இப்படி பட்டினி போடலாமான்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ காவேரி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் விட்டுட்டு இருக்கவே முடியாது, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும், அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணு காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரிங்க, இதை பற்றி நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. அடுத்து காவேரி வீட்டில் விட்டுட்டு ரொம்ப மனசு இல்லாமல் விஜய் வந்து வராரு. அப்போ வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து டென்ஷனாக இருக்காங்க. என்னாச்சு? ஏன்டி இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போகிறாங்க. குமரனும் அதுக்கப்புறமா நிவீனும் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. என்ன நடந்தது காவேரி அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுப்பு பார்க்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி விஜய் வந்து போலீஸில் மாட்டினது, காவேரி போய் எடுத்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு 2 பேரும் அதிர்ச்சி, இவ்வளோ நடந்திருக்கா காவேரி அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பசுபதி சும்மாவே விடக்கூடாது நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. விஜயை பார்த்தோன்னே வந்து பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா, விஜயை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தான்ப்பா, காவேரி சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வர ஏற்பாடு பண்ணப்பாடும், சீக்கிரமாக வருவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. விஜயோட வந்து அந்த ஸ்டாஃப் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார், எல்லாமே காலையிலேயே வரணும் எனக்கு, எல்லாம் வந்து நியூஸ்லேயும் இது வந்தே தீரணும் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது அந்த வெண்ணிலாக்கு என் காவேரி எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தலாம் அவளுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து வெண்ணிலா கிட்ட ஓடி வந்து காட்டுறாங்க. ராகினி, வெண்ணிலா இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னே, வெண்ணிலா பேசுனதுக்கு எல்லாத்தையுமே வந்து மீடியாவுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது அப்படின்னோடனே, இப்போ மீடியா பேசுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே, மீடியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் மீடியாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம், இப்போ வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு, இப்போ என்ன பதில் சொல்கிறது, எல்லா மீடியாக்காரங்க வெளியே வந்து நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து துரத்தி அனுப்புமா, யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துரத்தி விடுறாங்க. சார் இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு என்னென்னமோ எழுதியிருந்தோம், இப்போ தானே புரியுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன தெரிஞ்சிச்சுல, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி அனுப்புகிறாரு பசுபதி. இங்கே வந்து விஜய் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அதனால தான் இவ்வளோ தூரம் போராடி இருக்கா, என் பொண்டாட்டி என்னை பிரிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இவ்வளவும் பண்ணியிருக்கா, இப்போவாது புரிஞ்சுக்குங்க எல்லாரும், இதுக்கப்புறமும் யாரோட பர்சனல் விஷயத்தையும் தப்பு தப்பாக எழுதாதீங்க, மொதவங்க அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்த தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மீடியாவுக்கும் சொல்கிறாரு. அப்போ மீடியா எல்லாருமே இதை வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. அந்த விஜய் பற்றியா இப்போ அப்படியே மீடியாவை நம்ம பக்கம் திருப்பி விட்டுட்டான், இவ்வளோ நாள் மீடியா வச்சு எப்படிலாம் நம்ம மாட்டம் காட்டணும், இப்போது அவன் பண்ணுறான், அவனை சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலாவாக தான் இருப்பா, அவள் தான் தூண்டி விட்டுருப்பா, அதனால தான் விஜயெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. விடவே கூடாது, அந்த காவேரியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க வெண்ணிலா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணதால் காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன காவேரி, எப்போ பார்த்தாலும் வந்து உன்னையே மீடியா சுற்றி சுற்றி வராங்க, உங்கள் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி வராங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்து எவ்வளோ நாள் தான் சும்மா இருக்கிறது, அதுதான் அவங்க பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டேன், அவங்களையும் கேள்வி கேட்கணும் மீடியா, அப்போ தான் அவங்களும் செய்கிறது தப்புன்னு அடங்குவாங்க. அந்த வெண்ணிலா உன்னை பற்றி என்னெல்லாம் பேட்டி கொடுத்தா, இப்போ அவளுக்கு இருக்குதுல்ல, இதுக்கப்புறம் எல்லோரும் வாயை மூடின்னு தான் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம மீடியா தொல்லை இருக்காது, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.